புதுச்சேரி அடுத்த வீராம்பட்டினம் கடலில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற படகு திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண் உயிரிழந்தார். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, உயிரிழந்தவர் யார், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? புதுச்சேரியில சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதில் ஒன்றுதான் புதுச்சேரியில மீன்பிடி தொழிலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதே போல சுற்றுலா பயணிகளை கடலுக்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அதன் மூலமாக சுற்றுலா துறை மூலமாக இந்த படகுகளை அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் இதுல 500க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பெரும்பாலானோர் இந்த தொழிலில் படகு அனுமதி பெறாமல் இயக்கப்பட்டு வருகிறது. இதற்கு கடலோர காவல்படை இப்ப பல்வேறு எதிர்ப்பு தெரிவித்தும் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்தும் இதுவரை இந்த மீனவர்கள் கேட்காமல் தங்களுடைய படகுகளை இயக்கப்பட்டு வருகிறது. அதே போலதான் இன்று 6 பேர் கொண்ட நபர்கள் இந்த லைசன்ஸ் இல்லாத படகுகள் வீராம்பட்டினம் அந்த பகுதியாக முகத்தோர பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த முகத்தோர பகுதியில் அதிக அளவில் இந்த காற்று அதிகமா, அதே போல கடல் சீற்றம் அதிகமான இருந்தது காரணமாக அந்த படகானது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அந்த 6 பேரில் ஒருவர் பெங்களூர் பகுதியைச் சேர்ந்த பெண் என்பவர், அவர் நீச்சல் தெரியாதன் காரணமாக உயிரிழந்திருக்கிறார். கடலில் பாதுகாப்பு உபகரணங்கள் படகு எடுத்து செல்லவில்லை. இதன் காரணமாக அந்த பெண் உயர்ந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் உடனடியாக அந்த பெண்ணை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இது குறித்து அரியாங்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். காவல்துறை பலமுறையும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் இந்த மீனவர்கள் அனுமதிக்கப்பட்ட படகுக்கு மட்டுமே இயக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதுவும் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் என அவர்கள் பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் அவர்கள் மீனவர்கள் அந்த படகுகளை இயக்கக்கூடிய அந்த படகு உரிமையாளர்கள் கேட்பதில்லை. இதன் காரணமாகவே தற்போது இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதே போல ஏற்கனவே பலமுறை நடந்திருக்கிறது. அதனை காவல்துறை மற்றும் அந்த பகுதியில் சேர்க்கக்கூடிய அந்த படகுகளை இயக்கக்கூடியவர்கள் மறைத்திருக்கிறார்கள். தற்பொழுது அந்த விவகாரத்தில் தற்பொழுது ஒரு பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசும் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த உரிமம் இல்லாத படகுகளை லைசன்ஸை ரத்து செய்ய வேண்டும், அந்த படகுகளை பறிமுதல் செய்ய வேண்டும் என கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.